ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய நவம்பர் 30ஆம் தேதி அமாவாசைக்கு பிறகு மேச ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைய போகுதுன்னு தாங்க. இந்த அமாவாசை நாளில் நாம் எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னும் எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதத்தில் அமாவாசை நமக்கு நவம்பர் 30ஆம் தேதி வருதுங்க. அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் மதியம் 12:30 வரைக்குமே இந்த அமாவாசை திதி நமக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருதுங்க. அதாவது ஒன்றை ஒன்று பார்த்துக்குது. அந்த நாளில் முன்னோர்கள் புண்ணிய லோகத்தில் இருந்து பூமிக்கு வராங்க. அதனால் பித்ரு தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செஞ்சு அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கலாங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அந்த நாளில் நல்ல காரியங்கள் செய்வதனால தீங்கு எதுவும் ஏற்படாதுங்க. முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் அப்படிங்கிறதுனால அது ஒரு நல்ல நாள் தாங்க. இந்த அமாவாசை நாளில் ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகம் பெறுதுங்க. அநேக குரு பூஜைகளும் அதிர்ஷ்டமான பூஜைகளும் இப்படின்னு எல்லாமே அமாவாசை அன்னைக்கு தாங்க நடக்குது. இந்த நாளில் வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்யலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் உங்களால் முடிஞ்ச உணவை அன்னதானமாக கொடுக்கலாங்க. இதோடு மற்ற ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுக்கலாம். இந்த அமாவாசை பௌர்ணமியை போலவே முக்கியமான நாளாக தாங்க சொல்லப்படுது. ஒரு மாதத்தில் வளர்பிறை முடிஞ்சு தேய்பிறையின் நிறைவாக தாங்க இந்த அமாவாசை அமைஞ்சிருக்கு. இதற்கு மக்கள் பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களின் வழிபாடு, புதிய காரியங்கள் தொடங்குவது இப்படின்னு இன்னும் பல விசேஷங்களை செய்யறாங்க. அதனால அமாவாசை அப்படிங்கிறதும் ஒரு நல்ல நாள் தாங்க. இதுவரைக்கும் அமாவாசை பற்றி பயந்தவங்க, தயக்கமாக இருந்தவங்க இப்படின்னு அவங்க எல்லோருமே தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் ஒரு நல்ல நாள் தாங்க. தெய்வ வழிபாட்டிற்கும் புதிய காரியங்களை தொடங்கவும் ஏற்ற நாளாக தான் இந்த அமாவாசை அமைஞ்சிருக்கு. இந்த அமாவாசை நாளில் குலதெய்வம் கோயில் இருக்கும் இடத்துக்கு போயிட்டு வர்றதும், அந்த தெய்வத்திற்கு விளக்கு ஏற்றி அபிஷேகம் செய்து வழிபடுறதும் ரொம்பவே நல்லதுங்க. இது மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க உங்களோட இஷ்ட தெய்வம் இருக்கிற இடத்துக்காவது போயிட்டு வழிபடுங்க. நல்லது நடக்கும். உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் வீட்டிலேயே அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுங்க. அதுவும் நல்லது தான். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் தெரியாதவங்க கூட முருகனையோ அல்லது அம்பாளையோ குலதெய்வமாக எடுத்து இந்த அமாவாசை நாளில் வழிபடுங்க. இது மாதிரி யாரெல்லாம் அமாவாசை அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னும், குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுனால எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் அனுபவிச்சு இருக்கீங்க அப்படின்னும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே குலதெய்வம் பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இந்துக்கள் வழிபாட்டிலேயே அமாவாசை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்குங்க. அதாவது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை இது எல்லாமே ரொம்பவே விசேஷமான நாட்களாக சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் நம்மளோட முன்னோர்களின் வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. முன்னோர்களை பித்ரு அப்படின்னு நாம் சொல்கிறோம். அந்த நாளில் முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க அப்படின்னும் காலங்காலமாக இருந்து வரும் ஒரு நம்பிக்கையாக இருக்குங்க. இப்படி நம்ம முன்னோர்கள் வரும் இந்த நாளில் அவங்களுக்கு பிடிச்ச உணவை படையலிட்டு வழிபடலாம். அந்த நாளில் பித்ருக்களுக்கு அதிகமான பசியும் தாகமும் இருக்கு அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லுதுங்க. இந்த பசியை நாம போக்கி வழிபட்டால் அந்த குடும்பத்திற்கு நீண்ட ஆயுளும், அழியா புகழும், உடல் வலிமையும், செல்வம் இது எல்லாமே நம்மோட முன்னோர்கள் நமக்கு தருவதாக நம்பப்படுதுங்க. இது மாதிரி படையலிட்டு வழிபாடு செய்ய முடியாதவங்க முன்னோர்களை நினைத்து வீட்டிலேயே கூட எள்ளும் தண்ணீரும் எடுத்து வழிபாடு செய்யலாங்க. இதைத்தான் தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடு வீட்டில் இருக்கும் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பதும் தர்ப்பணம் செய்த பலனை நமக்கு கொடுக்குங்க. இதோட புண்ணிய ஸ்தலங்கள் மற்றும் நீர்நிலைகளில் கூட இந்த தர்ப்பணம் செய்வது நம்மோட வழக்கத்தில் இருக்குங்க. இதனால நமக்கு இருக்கும் பித்ரு தோஷங்கள் நீங்கி, நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளும் பாவங்களும் நீங்கி, எல்லா வகையான சகல சௌபாக்கியங்களும் நம்மோட முன்னோர்கள் நமக்கு அருள்வாங்க அப்படின்னு மக்கள் இன்றளவிலும் நம்புறாங்க. இந்த அமாவாசை நாளில் அவங்களுக்கு பிடித்த உணவை செய்து படையலிட்டு அதை காக்கைக்கு சாப்பிட வைப்பாங்க. இதன் மூலியமா நம்மோட முன்னோர்களே காக்கை உருவத்தில் வந்து உணவை சாப்பிடுவதாக காலங்காலமாக உள்ள நம்பிக்கைங்க. இந்த அமாவாசையை பற்றி கருட புராணத்தில் முன்னோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பெருமாள் கருடனுக்கு போதித்தது போல அமைந்திருக்குங்க.
இந்த நாளில் தாங்க கண் திருஷ்டியை போக்க வீடுகளிலும் தொழில் செய்கிற இடங்களிலும் பூசணிக்காய் உடைத்து வழிபடுவது வழக்கமாக நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இருந்து நடைமுறை காலம் வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி அமாவாசையை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க. அதையெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த வகையில் இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு மேச ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவத்தில் முதலாவது அமைஞ்சிருக்கிற ராசி தாங்க இந்த மேசம் ராசி. இந்த மேச ராசி அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதாக தாங்க இருக்குது. பொதுவாகவே மேசராசிக்காரங்க கடின உழைப்பாளியாக தாங்க இருப்பாங்க. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் கிரகம் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க. ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் 4ஆம் இடத்துல இருக்கலாமா அப்படின்னு பார்த்தா, ஒரு கிரகம் நீச்சம் பெறும்போது கேந்திர நீச்சம் பெறுமானால் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி இருக்குங்க. அந்த வகையில் இந்த செவ்வாய் உங்களுக்கு சுபயோக வாழ்க்கையை தாங்க ஏற்படுத்த போறாரு. உடல் மற்றும் உள்ளத்தால உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான சூழ்நிலை உருவாகுங்க. இந்த மாதத்துல உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல ஒரு தகவல் வந்து சேருங்க. வீடு, மனை, வண்டி, வாகனம், நகைகள் இப்படின்னு இன்வெஸ்ட் பண்ண நினைப்பீங்க. அதை செயல்படுத்தவும் ஆரம்பிப்பீங்க. நிறைய பேருக்கு உங்களோட தாயின் ஆசீர்வாதமும் உதவிகளும் உங்களுக்கு வெற்றியை தேடி தருங்க. இந்த மாதம் மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. உங்களுக்கு ஒரு விதமான உத்வேகம் ஏற்பட்டு படிப்பில் நல்ல கவனம் செலுத்துவீங்க. சோம்பல், சலிப்புத்தன்மை, மறதி இது எல்லாமே நீங்கி கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருப்பதால் சில நேரங்களில் பிள்ளைகளோட ஸ்கூல் மாற்றம், கிளாஸ் மாற்றம் இது மாதிரி ஏதாவது நடக்குங்க. குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் எப்பேற்பட்ட ஏற்றத்தாழ்வுகளையும் சமாளிப்பீங்க. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாருங்க. இந்த குரு 2ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிறந்த நேரமாக தாங்க இது அமைஞ்சிருக்கு. நல்ல செய்திகளும் தேடி வரும். சுப காரியங்கள் நீங்கள் நடத்தவும் வாய்ப்புகள் இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல நல்ல மாற்றம் ஏற்படுங்க. நீங்கள் வாங்கிய கடனை கட்ட இது ஒரு நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் உடல்நிலை சரியாகுங்க. ரொம்ப நாளாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. சூரியனும் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க. இதனால உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகிற வாய்ப்புக்கு இருக்குங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட இப்போ வேலைப்பளு அதிகமாக தாங்க இருக்கும். ஓவர் டைம் பார்க்க வேண்டிய நிலைமை கூட வரலாம். எழுத்தாளர்கள், பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க, பொருளாதார நிலையில இருப்பவங்க இப்படின்னு வேலையில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம், லாபம் காத்துக்கிட்டு இருக்குங்க. ராசியில் 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலை ஏற்படுத்துங்க. குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும். 7ஆம் பாவாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது மனைவி மூலியமா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுங்க. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனமிட்டு பேசி மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்குவீங்க. இந்த மாதத்தில் கோயில் குளங்களுக்கு போவீங்க. புனித பயண யாத்திரை இது எல்லாமே தேடி போவீங்க. நீண்ட தூரத்தில் செய்திகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி வேலையில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் அதிகமாகும். புதிய தொழில் தொடங்குவதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக தாங்க அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்த முயற்சியில் வெற்றி அடைவீங்க. வியாபாரம் பெருகி லாபமும் அதிகமாகுங்க. சனீஸ்வர பகவான் ராகு திசையில் போகிறதுனால இப்போ இடமாற்றம் ஏற்படுதுங்க. புதிய சொத்துக்கள் வாங்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஃபேக்ட்ரி வச்சுருப்பவங்க, பெரிய இயந்திரம் வச்சுருக்கிறவங்க இப்படின்னு இவங்க எல்லாருக்குமே நல்லா தாங்க அமைஞ்சிருக்கு. யார் என்னன்னு தெரியாதவங்க கூட இப்போ உங்களுக்கு உதவி செய்வாங்க. காரணமாக உங்களுக்கு பாக்கிய பலம் அதிகமாக இருக்குங்க. அதனால தான். இதோடு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எப்பேற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டாலும் அதெல்லாமே சமாளித்து மீண்டு வந்துடுவீங்க. மொத்தமாகவே இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான நாளாக தாங்க அமைஞ்சிருக்கு. பொருளாதார வளர்ச்சியும் மனமகிழ்ச்சியும் புத்தி தெளிவுடனும் நல்ல காலகட்டமாக தாங்க அமைஞ்சிருக்கு. இன்னும் எல்லா வகையிலுமே நன்மை அடைய முருகப்பெருமானை வழிபடுங்க. நல்லது நடக்கும். இது மாதிரியான பலன்களை தாங்க இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு மேசராசிக்காரங்களுக்கு அமைய போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.